மிஸ்டர் ரவி அவர்கள் கவலையே பட வேணாம். இப்ப நடந்துட்டு இருக்கிறது திராவிட மாடல் ஆச்சு. அவங்க போய் இதையெல்லாம் அவமானமா நினைப்பாங்களாங்க சார்? அவங்க கெத்துன்னு நினைச்சிட்டு என்னென்னமோ பண்றாங்க. ஆளுநர் இருந்தாதான் இங்க இந்த வண்டி நகரும்னு ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்கா? இங்க ஒன்றும் இல்லை. வழக்கம் போல் எதிர்பார்த்தது. சனாதனம் அப்படின்னு சொன்னா எங்களுக்குன்னு ஒரு ப்ரையாரிட்டி இருக்கு. அதே மாதிரி எங்க சட்டப்பேரவைக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கு, ஒரு பண்பாடு இருக்கு. அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. பண்ணது தப்புங்கோ, என்ன பண்ணாலும் ஆளுநர் பண்ணதான் சரிங்கோ அப்படின்னால பிரஸ் மீட் நீங்க கொடுத்தீங்கன்னா, நீங்க போட்டிருக்கிறது மட்டும்தான் வெள்ளை சட்டை, உள்ள ஓடுறது காவி சாயம் நல்லா தெரிஞ்சிருச்சு. மேல இருக்கிற நம்ம ஓனருக்கு யார் விசுவாசமான சர்வெண்ட்னு காமிக்கிறதுல காலங்காலமா நாங்க பிளட்ல ஊர்னது பழகினதுன்னா தேசிய கீதம் பண்ணோன்னு எல்லாம் வீட்டுக்கு போயிடலாம். வீர்னு தேசிய கீதத்தை போட்டு எல்லா எம்எல்ஏக்களும் பழக்க தோஷத்துல கிளம்பி போயிட்டாங்கன்னா என்ன சார் பண்றது? இப்ப இவர் ஒருத்தர் தான் கிளம்பி போனார். புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் செய்தி தொடர்பாளர் திருமதி நாகநந்தினி அவர்கள். மேடம் வணக்கம். வணக்கம் சார். எப்படி மேடம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். 2026 சட்டமன்ற தேர்தல் குறுகிய காலமே இருக்கு. அதுல இந்த ஆண்டு நடப்பாண்டுக்கான சட்டமன்ற கூட்டத்தில் நேற்று ஆரம்பிச்சு வழக்கமல் திரு RN ரவி அவர்கள் வெளிநடப்பு செஞ்சிருக்காரு. அதற்கு ஒரு 13 காரணத்தை சொல்லியிருக்காரு. எப்படி மேடம்? அதாவது நீங்களே ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்லிட்டீங்க சார், வழக்கம் போல் எதிர்பார்த்தது தானே. யாரும், அதாவது தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரிஞ்சிச்சு சார். பாத்துக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் எல்லாம் சட்டப்பேரவை ஒரு கூட்டத்தொடர் நடக்குது அப்படின்னா முக்கியமான ஆட்கள் தான் பார்ப்பாங்க, முக்கியமானவங்களுக்கு தான் அந்த செய்தியெல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததை தாண்டி இன்னைக்கு எளிய மக்களுக்கு கூட ஆளுநர் அவர்கள்னால இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கு. ஆனா அவரை எப்படி பார்க்கறேன்னா, அவர் முன்னாடியே பிளான் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் சார். அது எப்படி சார், ஒரு மனுஷன் கிளம்பி வராரு, வந்து ஒரு 9:30 அப்படி உள்ள வந்திருப்பாரா சார்? அது அப்ராக்சிமேஷன் டைம் சொன்னா ஒரு 9:20 அந்த மாதிரி 9:25 அந்த ரேஞ்சுக்குள்ள வராரு. ஒரு 10 நிமிஷம் தான் இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். உடனே வெளியே போறாரு. போய் அரை மணி நேரத்துல எப்படி சார் அவ்வளவு பெரிய ஸ்கிரிப்ட் எல்லாம் வெளியே வருது? அப்ப யோசிச்சு பாருங்க. உடனே ட்வீட் போட்டார்ல, அவ்வளவு பெரிய டிஸ்கிரிப்ஷன். ஆளுநர் மாளிகையே போயிருக்க மாட்டார் நினைக்கிறேன். அதுக்குள்ளேயே அந்த போட்டோ காப்பி 3 பக்க செய்தியை சார் அடிஷன் ஷீட் எல்லாம் வாங்கி எழுதுன மாதிரி பயங்கரமா என்னமோ லெட்டர் பேட்ல எல்லாம் போட்டு பயங்கரம் எழுதி அதையும் போஸ்ட் பண்ணி அதுக்கு மேல ஒரு கண்டென்ட் கொடுத்திருந்தாரு பாருங்க சார். படிச்சு, அதாவது இன்னைக்கு இருக்க ஜென்சின்னு சொல்றோம்ல, நாங்களாம் டப்புன்னு அடிச்சா கூட இவ்வளோ ஃபாஸ்டா கொடுக்க முடியுமான்னு தெரியல. ஆனா இவர் எல்லாத்தையும் ஓவர் டேக் பண்றாரு பாருங்க, அதெல்லாம் பெரிய விஷயம். ஆனா எனக்கு ஏதோ இது கொஞ்சம் முன்னாலேயே யோசிச்சிருப்பாரோ, எப்படியோ இவங்க இதைத்தான் செய்ய போறாங்க, அதனால அதை நம்ம முன்னாலேயே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு இன்ஸ்டண்டா விட்ட மாதிரி அப்படிதான் எங்களுக்கு தெரியுது சார். அது எதிர்பார்த்தது தான், வழக்கம் போல் எதிர்பார்த்தது தான். அந்த 13 குற்றச்சாட்டு இருக்குல்ல மேடம், அதுல வந்து சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, இதெல்லாம் எப்படி மேடம் எதிர்க்கட்சி தலைவர் பேசிட்டு இருக்காரு? அதான் சார், இதுல முக்கியமா ஒரு விஷயம் நீங்க நோட் பண்ணீங்களான்னு தெரியல, மைக் ஆஃப் பண்ணிட்டாங்க. அதாவது நீங்க வர்றதே பரவாயில்ல, பெரிய விஷயம், நீங்க இதுதான் செய்ய போறீங்க அப்படின்ற ஒரு அனுமானம் தான். மேபி நீங்க வந்து நல்லா கூடி பேசலாம், பண்ணியிருக்கலாம். ஒருவேளை திடீர்னு என்ன சொல்ல, தமிழ்நாடு அரசு மேல ஒரு பாசம் வந்து, தமிழ்நாட்டு மக்கள் மேல பாசம் வந்து, ஆளுநரா இந்த டைம்னாச்சும் இந்த 2026லனாச்சும் ஒரு நல்ல சிந்தனையோட நம்ம பேசலான்னு கூடி வரலான்னு தான் நாங்க நினைச்சு கூப்பிடுறோம். ஆனா நீங்க வந்து இதைத்தான் பண்ணிட்டு போவீங்கன்னு தெரிஞ்சு நாங்க எதுக்கு சார் மைக் ஆஃப் பண்ணி வைக்கணும்? இதுல மைக் ஆஃப் பண்ணி வைக்கலங்கிறத யார் அங்க சொல்றாங்க அப்படின்னா, நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸே சொல்றாங்க. அந்த ரிப்போர்ட்டரே சொல்லியிருந்தார், மைக்கெல்லாம் அங்கெல்லாம் ஆஃப் பண்ணலீங்க, ஏன்னா அவர் மேல உட்காந்துட்டு இருந்திருப்பாரு. ரைட்டா சார்? அவங்க மட்டும் தானே உள்ள போவாங்க, சட்டப்பேரவைக்குள்ள போகிறதுக்குன்னு சில நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸுக்கு மட்டும்தான் இது இருக்கும். அவங்க போய் ஒன்று பக்கத்துல ரவி அவர்கள் பக்கத்துல உட்கார மாட்டாங்க, மேல உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது மேல கேக்குது அப்படின்னா, அப்போ மைக் ஆஃப் பண்ணல அப்படிங்கிறத உண்மை. அப்போ அதுலயே பொய் இருக்கு. இப்ப தொடங்குறது எப்படி தொடங்குதுன்னு பாக்குறீங்களா சார்? அதுக்கப்புறம் அவர் சொன்னதெல்லாம் உண்மையா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இதுல வந்து பெண்களுக்கு பாதுகாப்பா இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவரோட இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு வீடியோஸ் எல்லாம், எல்லாரும் பார்ப்போம்னு நினைக்கிறேன். இவர் வந்து நார்த் ஈஸ்ட் சைட்ல வந்து ஆளுநரா இருந்தபோது அவர் சொன்ன ஒரு கோடு என்ன சொல்லியிருக்காரு, ஒரு இங்க இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து முக்கியமா பெண்களை ஒரு உயர்கல்விக்காக, அதாவது ஹையர் ஸ்டடீஸுக்காக ஒரு இடத்துக்கு அனுப்பணும் அப்படின்னா அதுக்கு தமிழ்நாடு தான் ரைட்டான பிளேஸ் அப்படின்னு சொல்லி இதே ஆளுநர் அவருடைய வாயிலிருந்தே சொன்ன ஒரு விஷயம் இன்னைக்கு எப்படி சார் அது இப்படி மாறி இருக்கு? அது புரியல. ஒருவேளை அவர் பொள்ளாச்சி சம்பவத்தை ஞாபகத்துல வச்சுட்டு சொல்லியிருப்பாரோ சார், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு? அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு எங்களுடைய முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் நல்லபடியா சட்ட போராட்டம் நடத்தி இன்னைக்கு அதையும் நீதி பெற்று கொடுத்துட்டார். அதனால நான் என்ன நினைக்கிறேன், அவர் கூட்டணியில் இருக்கிறதுல
நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அவர் நினைவு அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால பெண்களுடைய பாதுகாப்பை பத்தி எல்லாம் அவர் பேசியிருக்கலாம். ஆனா மிஸ்டர் ரவி அவர்கள் கவலையே பட வேணாம். இப்ப நடந்துட்டு இருக்கிறது திராவிட மாடல் ஆச்சு. அதனால இன்னைக்கு உயர்கல்வியிலும் சரி, பெண்கள் தொழில் முனைவோர்லையும் சரி, பெண்கள் அதிகமா தொழில் பணிக்கு போவதிலையும் சரி, எல்லாத்துலயும் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில ரொம்ப அதிகப்படியா, இது நம்ம சொல்ற ரிப்போர்ட் கிடையாது, ஒன்றிய அரசே கொடுத்த ரிப்போர்ட்ல இன்னைக்கு பெண்கள் தான் நம்பர் 1. அதாவது முதன்மை மாநிலமா பெண்கள் வேலை செய்யறதுல, கல்வி படிக்கிறதுல, உயர்கல்விக்கு போறதுல, அதை தாண்டி தொழில் செய்யறதுல எல்லாத்துலயுமே வந்து முதன்மை மாநிலமா தமிழ்நாடு இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த கூற்று பொய் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசலாம், ஆனா ஆளுநர் எதுக்கு அவர் உரையில வந்து இது மாதிரி பேசணும்? அதாவது என்னன்னா, ஆளுநர் ரவி அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஒரு ரேஸ் நடக்குது. என்ன ரேஸ்னா, மேல இருக்கிற நம்ம ஓனருக்கு யார் விசுவாசமான சர்வெண்ட்னு காமிக்கிறதுல. பாத்தீங்களா, இவர் ஓடி வராரு, ஆளுநர் அவர்கள் வெளியே வராரு, உடனடியா இவரு வெளிநடப்பு செய்யறாரே. நியாயப்படி தர்மப்படி அங்க என்ன சார் நடந்திருக்கணும்? இப்ப யாரு முதல்ல வெளில போறது இல்ல, யாரு ஃபர்ஸ்ட் வெளியே வந்து யாரு விசுவாசின்னு மேல இருக்கிறவங்களுக்கு காமிக்கணும்ன்ற போட்டி நடந்துச்சான்னு எனக்கு தெரியல. இது அப்படிதான் தெரிஞ்சது. தமிழிசை சவுந்தரராஜன் நேத்து ஒரு சொல்லியிருக்காங்க, ஆளுநருக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். நானும் 2 மாநில ஆளுநரா இருந்திருக்கேன், ஆனா தேசிய கீதம் தான் முதல்ல பாடணும், ஆளுநர் முக்கியத்துவம் தரப்படல அப்படிங்கிறாங்க. என்னோட குற்றச்சாட்டு என்னன்னா, அதாவது மக்கள் மட்டத்துக்கு முக்கியத்துவமா இல்ல ஆளுநருக்கு முக்கியத்துவமா? நானும் அதே தான் சார் கேட்கிறேன். இங்க மக்கள் பெருசா, சட்டம் பெருசா? அதான் இது எங்களுடைய முதல்வர் அழகா சொன்னார்ல, இந்த சட்டப்பேரவைக்குன்னு ஒரு மாண்பு இருக்கு. கிட்டத்தட்ட 100 ஆண்டு பாரம்பரியம் கொண்ட இந்த இடத்த ஆளுநர் அவமதிக்கிறத எங்களால ஏத்துக்கவே முடியாது. அப்போ ஆளுநருக்கு எவ்வளவு ஒரு தைரியம் இருக்கணும் சார். அப்போ நீங்க ஒரு ஆளுநருக்கே நாங்க அவ்வளவு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, 234 தொகுதி, 234 தொகுதியில கிட்டத்தட்ட 7.5 கோடி மக்கள் ஒரு தீர்மானம் பண்ணி இத்தனை பேர்த்த நாங்க நியமனமா நாங்க வந்து தேர்வு பண்ணி உங்களை அனுப்புறோம்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. ஆக்சுவலி அங்க உட்காந்துருக்கு 234 பேரும் வந்து எம்எல்ஏங்கிற மவுஸ் எல்லாம் இல்ல அவங்களுக்கு. அவங்களும் மக்களுக்கு சேவை செய்யறதா நினைச்சுதான் அங்க போய் உட்காரணும். மக்களோட பிரதிநிதியா அங்க உட்காரணும். அப்படிங்கும் போது இவர் யாரு சார்? ஆளுநர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரா? அப்படியே ஏதாச்சும் குறைகள் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இவர் எப்படி சொல்லலாம், இவர் எப்படி பேசலாம்? ஆளுநர் வந்து ஆல்ரெடி நாங்க ஸ்கிரிப்டை கொடுத்துட்டோமா இல்லையா, நாங்க என்னென்ன பண்ண போறோம், என்னென்ன செய்ய போறோம், எங்க நாளைக்கு சட்டப்பேரவையில் இதுதான் நடக்க போகுதுன்ற ப்ரோக்ராம் ஷீட் உங்களுக்கு முன்னாடியே கிடைச்சிருச்சா இல்லையா? அப்போ உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா தான் முன்னத்து நாளே நீங்க ஏதாச்சும் ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்கலாம். இல்ல என்னால வர முடியாதுங்க, நீங்க சொன்னதை என்னால ஏத்துக்கவே முடியாது, கண்டன அறிக்கை மாதிரி வரல அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இத்தனை செலவு மிச்சம், பெட்ரோல் செலவு மிச்சம், இத்தனை பேர் லைன்ல நின்று அந்த ராணுவ மரியாதை, அந்த அரசு மரியாதை, இதெல்லாம் எதுக்கு? ஆனா நாங்க மரியாதையா தானே நடந்துக்கிட்டோம். அப்போ என்னுடைய முதல் தாய் என்னுடைய தமிழ் மண் அப்படிங்கும் போது எங்களுடைய தமிழ் தாய் வாழ்த்தை தான் நாங்க முதல்ல பாடுவோம். காலங்காலமா இருக்குது. அது போக இன்னொன்னு என்ன தெரியுமா, எங்களுக்கு காலங்காலமா நாங்க பிளட்ல ஊர்னது பழகுனதுன்னா தேசிய கீதம் பண்ணோன்னு எல்லாம் வீட்டுக்கு போயிடலாம், இல்ல சுதந்திரம் கிடைச்சிடும். எந்த ஒரு கட்டமைப்புக்குள்ள இருந்தாலும் தேசிய கீதம் ஒண்ணு நடந்துருச்சுன்னா அந்த விழா முழுமை பெற்றுச்சு, இல்ல இது ஓகே, இது வந்து சுபம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு அப்படின்னு நாங்க எல்லாரும் சந்தோஷமா வீட்டுக்கு போற டைம், திடீர்னு தேசிய கீதத்தை போட்டு எல்லா எம்எல்ஏக்களும் பழக்க தோஷத்துல கிளம்பி போயிட்டாங்கன்னா என்ன சார் பண்றது? இப்ப இவர் ஒருத்தர் தான் கிளம்பி போனார், தேசிய கீதம் போட்டிருந்தா எல்லா எம்எல்ஏக்களும் கிளம்புங்க அப்படின்னு. ஏன்னா இது வந்து மரபு இருந்துட்டு இருக்குல்ல. ஆனா தமிழிசை சவுந்தரராஜன் என்ன சொல்றாங்கன்னா, மத்த மாநிலத்திலயும் தேசிய கீதம் தான் ஃபர்ஸ்ட் ஒழிப்பாங்க, அதானே மரபு அப்படிங்கிறாங்க. எந்த ஊர்ல சார் நடந்திருக்கு? கர்நாடகால, கேரளாவுல. நான் என்ன சொல்றேன்னா சார், அப்படி இருந்தாலும் இருந்துட்டு போட்டுமே, எங்க ஊர்ல எங்க சட்டப்பேரவையில நாங்க வைக்கிற பாரம்பரியம் இப்படிதான். நீங்க அதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க, எங்க மக்கள் ஏத்துக்கிறாங்க, ஒரு மக்கள் சொல்லுங்க வேணாம்னு சொல்லி அப்படியெல்லாம் நம்ம இல்லை. அதாவது என்ன விஷயங்கிறது நமக்கு, அதைத்தான் முதல்வர் வந்து ரொம்ப தெளிவா சொன்னாருன்னு நாங்க சொல்றோம். எங்களுக்குன்னு ஒரு வழக்கம் இருக்கு. நீங்க சொல்றீங்களே சனாதனம் அப்படின்னு சொன்னா எங்களுக்குன்னு ஒரு ப்ரையாரிட்டி இருக்கு, எங்களுக்குன்னு அதுல ஒரு கோட்பாடு இருக்கு, எங்களுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு, பண்பாடு இருக்கு. அதே மாதிரி எங்க சட்டப்பேரவைக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கு, ஒரு பண்பாடு இருக்கு, அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. உங்களால அது ஃபாலோ பண்ண முடியல, நீங்க எல்லாத்தையும் உங்களால ஃபாலோ பண்ண முடியாது, ஒட்டுமொத்த தமிழ்நாடு உங்களை ஃபாலோ பண்ணணும். அது எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? இது யாரோட அசைன்மெண்ட்? சரி, இதுக்கு வந்து ஆளுநர் தான் எந்திரிச்சு வெளியே போறாருன்னா எதுக்கு உடனே நம்ம எடப்பாடியார் எந்திரிச்சு பின்னாடியே ஓடுறாரு? அதுக்கு பதில் சொல்லுங்க சார். இதுக்கு யாரு கண்டனம் தெரிவிச்சு உடனே வெளியே போயிருக்கணும்? நயினார் அவர்கள் வெளியே போயிருக்கணும், இல்ல மேடம் வெளியே போயிருக்கணும். அவங்க எல்லாம் செய்யல, முதல் ஆளா எந்திரிச்சு இவர் குடுக்குடுன்னு ஓடுறாரு. ஏன் போயிட்டு ஆளுநர் பண்ணது சரின்னு எப்படி இவர் பேசலாம்?
ஒரு எதிர்க்கட்சி தலைவரா இருந்துட்டு எதிர்வரிசையில இருந்து கேள்வி கேட்கலாம். நீங்க என்ன சொல்லி ஆளுநர் இத்தனை குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்களே, அதுக்கு நீங்க பதில் சொல்லணும்னு கேட்கலாம். அதுதான் நடக்க போகுது. ஆமா, அடுத்த 2 நாள் என்ன நடக்க போகுது? ஆளுநர் சொன்ன அந்த உரைக்கு நன்றி சொல்லக்கூடிய விதத்துல 2 நாள் சட்டப்பேரவையில கூட்டம் தான் நடக்க போகுது. உங்களுக்கு தைரியம், தெம்பு, திராணி ரொம்ப ஜாஸ்தியாச்சு. அவர் தான் சொல்லியிருக்காரு, எங்க கிட்ட வந்து பாருங்க, தெம்பு, திராணி, தைரியம் எல்லாம் இருந்தா பாருங்க அப்படின்னு எடப்பாடியார் பேசியிருக்காருல்ல. நானா பேசல, இதெல்லாம் அவர் பேசியிருக்காரு, எல்லாம் சமூக வலைத்தளத்துல இருக்கு. அப்போ அங்க நின்று அவர் சொல்லியிருக்கணும், எதிர்க்கட்சியா இருந்து நாங்க பேச வேண்டிய விஷயத்தை எப்படி ஆளுநர் பேசலாம்னு இவர் கேட்டிருக்கணும். அப்பனா அதான் சார் அந்த தைரியம், அந்த தெம்பு, அந்த திராணிக்கான ஒரு விடயம் கிடைச்ச மாதிரி இருக்கும். இப்படி ஓடி போனதுல என்ன விடயம் கிடைச்ச மாதிரி இருக்கு? அப்போ நீங்க வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு அடி பண்ணிடுறீங்களா இல்ல ஆளுநருக்கு அடி பண்ணிடுறீங்களா? இந்த கேள்வி தானே எங்களுக்கு முன்னாடி இருந்தே இருக்கு. தொடங்குது, இவங்களுக்கு என்ன பண்ணாலும் சரி ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும். தமிழ்நாட்டுக்குள்ள நான் தாயா ராஜான்னு இந்த கோதால இறங்கி ஆடுற மாதிரி ஆடணும். அங்க மேல இருக்கிறவங்க பார்த்து பாயிண்ட் போட போறாங்கன்னு நினைக்கிறேன். ஆளுநர் ரவி அவர்களுக்கா இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கான பாயிண்ட் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அது இது மாதிரி வெளிநடப்பு வந்து அது அவருக்கு தானே அசிங்கம். அதையே தொடர்ச்சியா பண்ணணும். ஒண்ணு அவர் இல்லப்பா நான் வேற மாநிலத்துக்கு போறேன்ட்டு போனேன், ஒவ்வொரு முறையும் அசிங்கப்படுத்துவான்னு தெரியும், வெளிநடப்பு பண்ணா அவருக்கு அசிங்கம்னு தெரியும். கரெக்ட். அப்புறம் என்ன சார் நம்ம பார்க்கணுமா இல்லையா? அசிங்கப்படுறது என்ன நான் சொல்லலை. நீங்க வந்து விடுதலை போராட்டத்துக்காகவே போராடினா கூட ஒரு பிரிட்டிஷ்கார வந்து கைதி பண்ணும்போது என்ன சொன்னீங்க? லெட்டர் எழுதி என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாம செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதி கொடுத்த ஒரு கூட்டம் அவங்களது. அவங்க போய் இதையெல்லாம் அவமானமா நினைப்பாங்களாங்க சார்? அவங்க கெத்துன்னு நினைச்சிட்டு என்னென்னமோ பண்றாங்க. ஆனா அது எவ்வளோ பெரிய விஷயமா மாறுச்சு அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு தெம்பும் திராணி உள்ள ஒரு முதல்வரா எந்திரிச்சுன்னு அவர் சொன்ன விஷயம் சட்டப்பேரவையில அவர் எந்திரிச்சு வெளிநடப்பு பண்ணாலும் பரவாயில்ல. சபாநாயகர் அப்பாவு அவர்கள் இன்னைக்கு அவங்க ஆல்ரெடி நம்ம அனுப்பிச்ச எல்லா டீட்டெயில்ஸும் அவருடைய ஐபோர்ட்ல, அதாவது கணினியில ஃபுல்லா இருக்கு. அதை வந்து அவர் படிச்சுக்கிட்டதா நினைச்சு நீங்க அதை நிறைவேற்றுங்க, பார்த்துக்கலாம். இனிமேல் இந்த மாதிரி ஆளுநர்களுடைய அத்துமீறல்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நாடாளுமன்றத்துக்கே நாங்கள் வந்து ஒரு இதை அனுப்ப போறோம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு முதல்வரா இன்னைக்கு தமிழ்நாட்டு முதல்வர் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு உலக நாடுகள், அதாவது முக்கியமா இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய மற்ற இந்த இடதுசாரி ஆதரவாளர்கள் கூட நம்மளுடைய திராவிடத்தை இன்னைக்கு பின்பற்றணும்னு நினைக்கக்கூடிய அந்த விஷயம் இருக்குல்ல சார், இதைத்தானே மக்கள் உற்று நோக்குவாங்க. ஆளுநர் இருந்தாதான் இங்க இந்த வண்டி நகரும்னு ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்கா? இங்க ஒன்றும் இல்லை. இங்க இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லை. தமிழிசை மேடம் வேற பேசினாங்கன்னு சொன்னீங்க. தமிழிசை மேடம் எந்தெந்த ஊர்ல ஆளுநரா இருந்து என்ன நல்லா சாதிச்சிருக்காங்க அதை நீங்க சொல்லணும்ல. இதே ஆளுநர் ஏன் எடப்பாடி அவர்கள் பார்த்துக்கோங்க, அவர் எப்படி வேலை செய்யறாருன்னு பார்த்துக்கோங்க. அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய பேரை மீன்வளை பல்கலைக்கழகத்துக்கு வைக்கணும்னு சொல்லும் போது அதை மறுக்கிறார். 2வது முறையும் மறுக்கும் போது இல்ல நம்ம வச்சுதான் ஆகணும்னு சொல்லி சட்டப்பேரவையில தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பும் போது நீங்க செஞ்சது தப்புன்னு சொல்லி வெளிநடப்பு பண்ணதான் எடப்பாடி பழனிசாமி. இன்னுமா அதிமுக இவரை நம்புன்னு நினைக்கிறீங்க? அதிமுக தொண்டர்கள் நம்புன்னு நினைக்கிறீங்க? அம்மையார், உங்க அம்மையார்னு நீங்க கொண்டாடினீங்களே, அந்த அம்மாவோட பேரை வைக்க மாட்டேன்னு ஆளுநர் சொல்றாரு. அதுக்கு சரின்னு சொல்றவர் தான் எடப்பாடி பழனிசாமி. அதை வைக்கணும்னு போராடியவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். போராடினதுக்கு தப்புன்னு சொல்லி இவர் வெளிநடப்பு பண்றாரு. அப்போ இவருக்கு எவ்வளவு ஒரு வன்மை இருக்குன்னு பாருங்க. அப்போ இவர் என்ன பின்னணியில வேலை செய்யறாரு? கட்சியை காப்பாற்றணுன்ற எண்ணம் இருக்கா இவருக்கு? அவர் பதவியை தக்க வச்சுக்கணும். இன்னைக்கு அவரோட ஓனர் வந்து மேல இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் அவங்களோட சிசிய பிள்ளையா இன்னைக்கு வளம் வந்துட்டு இருக்காரு. அப்படிதான் இங்க பார்க்கப்படுது. அப்போ அந்த ஆஸ்பெக்ட்ல தான் இது போகுதுன்னு இருக்கும். மேபி ஆளுநர் பேசுனது பெருசா யாரும் இதை எடுத்துக்கல. இப்பவும் சொல்றேன், ஆளுநரை விட மக்கள் மன்றம் தான் பெருசு அப்படிங்கும் போது சட்டப்பேரவையில் நேற்று அவர் செஞ்சதுதான் மிகப்பெரிய ஒரு கண்டனத்துக்குரியது. ஒரு முதல்வருக்கு அவர் மரியாதை கொடுக்காம தான் போறாரு அப்படின்னு தான் நாங்க பார்ப்போம். ஏன்னா எங்களுக்கு ஆளுநர் யாருன்னு தெரியாதுப்பா. இன்னும் 5 வருஷம் வருவாங்க போவாங்க, அதை பத்தி எல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆனா எங்க முதல்வர் யாரா இருந்தாலும் நாங்க செலக்ட் பண்ண முதல்வர், நாங்க தேர்வு பண்ணி அவர்னாலதான் இன்னைக்கு நாங்க நல்லா இருக்கிறோம். அப்படிங்கும் போது மக்கள் முதல்வர் பக்கம் தான் சப்போர்ட்டிவா இருப்பாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. உண்மைக்கு சொல்ல போனா நேற்று எடப்பாடியார் பண்ணது ரொம்ப கஷ்டமாவே இருந்துச்சு. அதாவது 7.5 இடஒதுக்கீடுன்னு சொல்லி இவர் பீத்திக்கிறார்ல, மாறுதடிக்கிறார்ல, நான் தான் கொண்டு வந்தேன். ஏங்க அன்னைக்கு இருந்த ஆளுநர் அதை கொண்டு வரக்கூடாதுன்னு சொன்னாங்க.
அப்போ சைதாப்பேட்டையில இறங்கி போராட்டம் பண்ணது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களும் தலைவரும். அப்படி இருந்து நீங்க பண்ணுங்க பாத்துக்கலாம், ஆளுநர் சரின்னு சொல்லினாலும் பரவாயில்ல, இது மக்களுக்கு நல்லது, சட்டப்பேரவையில போடுங்க, அதாவது நீதியா சட்டமா மாத்தி அந்த நீதியை நம்மளால பெற முடியும்னு சொன்னவர் இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள். அவர் மறந்துடக்கூடாது. ஆளுநர் இப்படிக்கா போனோன்னா இப்படிக்கா நம்ம பிரஸ் மீட் எல்லாம் கொடுக்க கூடாது. பண்ணது தப்புங்கோ, என்ன பண்ணாலும் ஆளுநர் பண்ணதா சரிங்கோ அப்படின்னால பிரஸ் மீட் நீங்க கொடுத்தீங்கன்னா நீங்க யாரோட ஆளுன்னு இன்னைக்கு தெரிஞ்சு வச்சா, ஊர் உலகம் புரிஞ்சு வச்சா. நீங்க போட்டிருக்கிறது மட்டும்தான் வெள்ளை சட்டை, உள்ள ஓடுறது காவி சாயம்னு நல்லா தெரிஞ்சிருச்சு. அது 26ல தமிழ்நாட்டு மக்கள் கண்டிப்பா திருப்பி கொடுப்பாங்க சார், இவர் ஆளுநருக்கு செஞ்ச வேலைக்கு. தொடர்ச்சியா சந்திப்போம். மிக்க நன்றி மேடம். ரொம்ப நன்றி சார்.